எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகுகோபால். இந்த வாரத்தினுடைய ஸ்டார்ட்டிங்ல இருந்தே மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து இல்ல. ஒரு கன்சால்டேஷன் ஜோன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. இது முக்கியமான காரணம் யுஎஸ் ஈரானுடைய இந்த இஷ்யூ தான் க்ரூட் ஆயில்ல வந்து டைரக்ட்டா இம்பாக்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட $68 இருந்து இன்னைக்கு $80 வரைக்கும் மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் ஆனதுக்கும் இதுதான் காரணம். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இஷ்யூ வந்து வருது. ரீசென்ட்டா ஈரானுடைய உச்சபட்ச தலைவர், இதுக்கு முன்னாடி இருந்த உச்சபட்ச தலைவர் அலி காமேனியினுடைய மறைவுக்கு வந்த கூட்டம் இருந்தது இல்லையா? ஸோ அந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஈரான் முழுவதுமே ஒரு பெரிய அலை வந்து கிளம்பித்து. அதாவது அமெரிக்கா தான் இவருடைய மறைவுக்கு முக்கியமான காரணம். கண்டிப்பா இதுக்காக பழி வாங்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அலை வந்து கிளம்பிச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு ஒரு பிக்கஸ்ட் த்ரெட்டா இருந்தது. ஏன்னா அமெரிக்காவும் ஈரானும் அமைதி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு இஷ்யூ வந்து என்னன்னா, இது வந்து நடக்காது அப்படின்ற மாரி. அந்த நாடு ஃபுல்லாவே கண்டிப்பா இவங்கள வந்து அமெரிக்காவ பழி வாங்க வேண்டும் அப்படின்ற ஒரு 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 கோரிக்கை, அப்படின்ற ஒரு அலை தான் வந்து அங்க கிளம்பிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஈரானுக்கு யுஎஸ் இருக்கக்கூடிய அமைதி பேச்சுவார்த்தை வந்து கேன்சல். 2வது வந்து இதுவரைக்கும் புரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு க்ரூட் ஆயில சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஈரான் அவங்களுக்கும் தடை விதிச்சிருந்தாங்க. ஸோ 3வது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ஈரான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து க்ரூட் ஆயில்ல வந்து கண்டிப்பா இம்பாக்ட் குடுக்குது. கிட்டத்தட்ட $68 $67ல இருந்த க்ரூட் ஆயில் $80 வரைக்கும் இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. இந்தியன் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு ஸ்டில் நவ் ரைட் நவ் வந்து ஒரு 80 பாயிண்ட் பாசிட்டிவ்ல எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இந்த ட்ரேட் ஆகுது. இன்னைக்கு பொறுத்தளவுக்கு சிமெண்ட் ஸ்டாக்ஸ் அண்ட் கெமிக்கல் ஸ்டாக்ஸ் வந்து தொடர்ந்து இந்த செக்டாருடைய பங்குகள் வந்து ஸ்ட்ராங்கா ரீபவுண்ட் ஆயிருக்கு. குறிப்பா சிமெண்ட் ஸ்டாக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிட்டு இருக்குது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்னு பார்க்கும்போது அல்ட்ராடெக் சிமெண்ட், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டீல், மியூச்சுவல் ஃபண்ட்ல இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விதம் நல்லா இருக்கு அப்படின்றதுனால, அவுட்லுக் வந்து நல்லா இருக்கு அப்படின்றதுனால இந்த ஸ்டாக் வந்து பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. 2வது அல்ட்ராடெக் சிமெண்ட். ரியாலிட்டி செக்டார் அண்ட் சிமெண்ட் செக்டார் வந்து தொடர்ந்து ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருக்கு. அல்ட்ராடெக் சிமெண்ட் கிட்டத்தட்ட 3% வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்து இன்ஃபோசிஸ் உடைய ரிசல்ட் வந்து இந்த மாசம், அதாவது ஜூலை 23ஆம் தேதி வெளிவர இருக்குது. ருபியுடைய வீக்னஸ் ஃபியூச்சர்ல இந்த செக்டாருக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு வராது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்திருக்கு. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது இது நிஃப்டி பேங்க் நிஃப்டியினுடைய மூவ்மெண்ட், நிஃப்டி பேங்க் நிஃப்டியினுடைய அடுத்த ட்ரெண்டு எப்படி இருக்கும், எங்கே பிரேக் அவுட் ஆகும், ரைட்னோ ஒரு 80 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஸோ இதை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா டெக்னிக்கல் வியூஸும் பார்க்கலாம். லெட்ஸ் விசிட். நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு கிளியரா பொசிஷனலா ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 3 மந்த் சார்ட் ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகிட்டு தான் ட்ரேட் ஆகுது. ரீசெண்டா ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் சரிஞ்ச போது கூட இந்த குரூஷியல் லெவல், அதாவது 23,750ங்கிற ஒரு குரூஷியல் சப்போர்ட் லெவல் இப்போ வரைக்கும் டவுன் சைட்ல பிரேக் அவுட் ஆகல. அது மட்டும் இல்ல, 2வது கிளியரா சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து 24,100க்கு மேல ட்ரேட் ஆகிற வரைக்கும் இன்னுமே பாசிட்டிவ். இது வந்து சேஃப் ஜோனுக்கு மேல ட்ரேட் ஆகுது. இந்த ட்ரெண்டுக்கு மேல ட்ரேட் ஆகும்போது, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல, இந்த பிரேக் அவுட்டுக்கு மேல ட்ரேட் ஆகும்போது இன்னுமே பாசிட்டிவா ட்ரேட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டே டைம் ஃப்ரேம்ல இதை நம்ம பார்க்கணும். 2வது டைம் ஃப்ரேம் ரெடியூஸ் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல எடுத்து பாருங்க. மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக்காவே இந்த ஒரு ஃப்ளோல தான் ட்ரேட் ஆகுது பாருங்க. கம்ப்ளீட்டா லாஸ்ட் ஒரு 1 வீக்காவே இந்த ஒரு ஃப்ளோல தான் ட்ரேட் ஆகுது. ஒரு நாள் அப் ட்ரெண்டா இருந்தாலும் இங்க இருந்து ரைஸ் ஆன மார்க்கெட்டு வித்தின் இந்த ஜோனுக்குள்ள ட்ரேட் ஆகுதா, அப் சைடும் டவுன் சைடும் வித்தின் இந்த ஜோனுக்குள்ள ட்ரேட் ஆகுதா. அப்போ அப் சைட்ல பாத்தீங்கன்னா கிளியர்லி நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது இந்த ஒரு ஜோன் தான். இந்த சேனலுடைய ரெசிஸ்டன்ஸ் 24,230ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். பாட்டம் சப்போர்ட் பாருங்க, பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் பண்ண போது 24,000ங்கிறது ஒரு குரூஷியல் சப்போர்ட் ஆகும். 24,230 ஒரு 230 பாயிண்ட்டுக்குள்ள தான் என்டையர் மார்க்கெட்டும் லாஸ்ட் ஒரு 1 வீக்காவே இந்த கன்சால்டேஷன் மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. இதை உடைச்சா கூட 23,800ங்கிறது ஒரு குரூஷியல் லெவலா வந்து, அதாவது சேஃப் ஜோனுக்கு மேல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் 23,800 24,000 இந்த 2 ஜோனும் ஒரு குரூஷியல் சப்போர்ட் ஜோனா ஆக்ட் ஆகுது. நாளைய பொறுத்தளவுக்கு அப்சைட்ல பிரேக் அவுட், ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்டா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 24,230 நாளைக்கு வந்து இன்கேஸ் மார்க்கெட் வாட்ச் ஆனா, மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஆனா கூட நேரா எங்க போய் நிற்கும், 24,230 தான் போய் நிற்கும்.
இங்க பிரேக் அவுட் ஆனா மட்டுமே ஃபர்தரா ஒரு 1 ஹவர் கேண்டிலோ இல்ல 30 மினிட்ஸ் கேண்டிலோ அட்லீஸ்ட் இதுக்கு மேல 24,230க்கு மேல பிரேக் அவுட் ஆகி ட்ரேட் ஆகும்போது மட்டுமே ஃபர்தரா அப்சைடு வந்து ரைஸ் ஆறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இது ஃபர்தரா அப்சைடு ரைஸ் ஆறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகே. ஸோ ஏன்னா பிஃபோரா இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டு ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவல மட்டும் வாட்ச் பண்ணுங்க. இன் பிட்வீன்ல ட்ரேட் ஆகுற வரைக்கும் இது ரேஞ்ச் பவுண்டு தான். ஏதாவது ஒரு சைடு அப்சைடு மோஸ்ட் ப்ராபபிலி அப்சைடு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது வேலிடான பிரேக் அவுட்டா இருக்கும். இதை மட்டும் நாளைக்கு வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஜூலை 20th ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. முக்கியமா க்ரூட் ஆயிலினுடைய அப்டேட் வந்து பார்ப்போம். க்ரூடை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து பொசிஷனலா இந்த இடத்துல க்ரூட் ஆயில் வந்து ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது டாலரை எடுக்கும்போது ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ஜோன்ல சப்போர்ட்டா மாறும். நீங்க WT க்ரூட் ஆயில் எடுக்கும்போது கிளியரா அந்த சப்போர்ட் வந்து டச் ஆயிருக்கு. அதாவது டாலர்ல எடுக்கும்போது $67 $68 ஒரு குரூஷியல் பொசிஷனல் சப்போர்ட். ஓகே. ஸோ WT க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு $65 $70 ஒரு குரூஷியல் சப்போர்ட்டா ட்ரேட் ஆகும். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு டாலரை பொறுத்தளவுக்கு 70, இதுக்கப்புறம் கீழே ஃபால் ஆச்சுன்னா $70 ஒரு குரூஷியல் பொசிஷனல் சப்போர்ட்டா இருக்கும். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 6,500 6,000 ஒரு குரூஷியல் சப்போர்ட். இந்த லெவல் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பல வீடியோஸ்ல வந்து சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு வீடியோல இன்ஃபேக்ட் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். 6,200க்கு கீழே மார்க்கெட் போகாது. மேக்சிமம் 6,200 6,500 6,200 இந்த ஜோன்ல இருந்து கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி மார்க்கெட்டை வந்து திருப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரியே இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. மீண்டும் $80 ரீசெண்டா சொல்லியிருந்தேன். $80 வரைக்கும் அப்சைட்ல வந்து பவுன்ஸ் ஆகும். ஃபர்தரா க்ரூட் ஆயில் வந்து $104 வரைக்குமே அப்சைட்ல வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ க்ரூடு வந்து ஒன்ஸ் ரைஸ் ஆகும்போது, இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஃபால் ஆனா கூட க்ரூடு வந்து ஒன்ஸ் ரைஸ் ஆகும்போது அது எந்தெந்த செக்டார்ல செல்லிங் ப்ரெஷர்னா ஏவியேஷன் செக்டார், FMCG செக்டார்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரை வந்து கொடுக்கும். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பொசிஷனலா 24,000 ஒரு குரூஷியல் சப்போர்ட். அதுக்கு அடுத்து மேஜர் சப்போர்ட்டுங்கிறது 23,750. ஸோ 24,000 அண்ட் 23,750 ஒரு குரூஷியல் சப்போர்ட்டா இருக்குது. க்ரூட் ஆயில் ஆல்ரெடி ரெக்கவரி ஜோன்ல பிரேக் அவுட் ஆயிருக்குது. ஏன்னா ஓவரால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு க்ரூட் வந்து இங்க டாப்ல இருந்து கிட்டத்தட்ட 4,000 புள்ளிகள் இறங்கின மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட் வழியா தான் இறங்கி இருக்குது. ஓகே. ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்ட்ல டச் பண்ணி மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. இது பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. இப்போ ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் ரைஸ் ஆகும்? இப்போ ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும்போது மார்க்கெட் டவுன் சைட்ல பிரேக் அவுட் ஆயிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 8,050 8,100 தான் இருக்கும். தொடர்ந்து க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக தான் ட்ரேட் ஆகும். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த குரூஷியல் லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகிற வரைக்கும் எப்போ வேணாலும் மார்க்கெட் ரைட் நோ ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுது. 24,000க்கு மேலே ட்ரேட் ஆகிற வரைக்கும் 24,000க்கும் 24,230க்கும் ட்ரேட் ஆகும். ஒன்ஸ் 24,230க்கு மேலே ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டா ட்ரேட் ஆகும், அப்சைடு பிரேக் அவுட்டா ட்ரேட் ஆகும். ஸோ இந்த லெவல்ஸை வாட்ச் பண்ணி பாருங்க. மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இதே போல இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.